வணக்கம். நான் இளவாலை புனித ஜூதாகத்தை பங்கில் உள்ள ஒரு அன்பிய ஊக்குவிப்பாளராக வந்த நான். ஆனா அன்பியத்தை பற்றி ஒன்றுமே தெரியும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு அன்பியம் என்னன்றே தெரியாது. அது இப்ப எல்லாருக்கும் இப்ப எல்லா தரப்பினருக்கும் வைக்கிறத விட இனி அன்பியம் எதன் செஞ்சா அன்பிய தியானங்கள் எதன் செஞ்சா இளையோருக்கு புரிவா ஒரு தொடக்கினா நல்லா மட்டும் நான் நினைக்கிறேன். ஏனென்றா இப்ப நாங்க சேலம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இளையோர் நாங்கள் இப்ப எங்களுக்கு இதை பார்த்து அன்பியம் சரியா பிடிச்சு கொண்டிருக்கு. அது மற்றாக்களோட எங்களோட அனுபவத்தை பகிர்றது. அது அப்ப இப்பத்த இளைஞர் பகிர்றல அந்த அனுபவங்களை தங்களுக்குள்ள மனசுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சு 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 அப்படியான் இருக்கணும். இப்ப நாங்க இளைஞர்களா சேர்ந்து அன்பியத்தை எங்களோட ஊர்லயோ பங்கிலேயோ போய் செஞ்சா அது நான் நிறைய பெரிய வெற்றி அளிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த போனை வேண்டி வைக்கிறது, இது போன் இல்லாம ஒரு இளைஞர் இப்ப உலகத்திலேயே போன் இல்லாம ஒருத்தருமே இல்லை. இப்ப அந்த போனை இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு இல்லாம போன் இல்லாம என்னென்னு வாழுறன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப இது போன் இல்லாம மற்றது கடவுளோடையே அந்த 4 நாளும் ஒன்றித்து இருந்தாங்க. இது நல்ல அனுபவம். இது முக்கியமா இளைஞர்களுக்கு தான் இந்த அனுபவம் பொருந்தும். நன்றி. அன்பியங்களில் இதை நாங்கள் செய்கின்ற போது கூடுதலான மக்களில் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். மக்கள் தங்கள் தவறுகளை திருத்தி வாழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். மக்கள் பணி மகேசன் சேவை என்றது போல மக்கள் எல்லா உள்ளங்களிலும் இந்த அன்பிய உணர்வுகளின் மூலமாக இறைவார்த்தை பகிரப்பட்டு அந்த இறைவார்த்தையினுடைய வெளிப்பாடு உண்மையான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த இறைவார்த்தையை கேட்டு ஒரு பகிரங்க வாழ்வு வாழாமல் அல்ல பகிரங்க முறையில் அதை நாங்கள் செய்யாமல் அதன் தொடர்ச்சியை அதன் உண்மைத்தன்மத்தை உணர்ந்து மக்கள் மத்தியில் பூரண ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இளைஞர்கள் யுவதிகள் மட்டில் கூடுதலான அக்கறை கொண்டு அவர்களை இதில் நாங்கள் பங்கு பெற்ற வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் வாய்ப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. தங்களுடைய அந்த போன் பாவனை இப்போ தற்காலத்தில் போன் பாவனையினுடைய அந்த பாவனையினுடைய தன்மையை கூட அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்படி அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், என்ன தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், இப்படி நாங்கள் ஒரு சமூகத்தில் பழக வேண்டும், சமூகம் என்றால் என்ன எங்களுக்கு மதிப்பளித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த சின்னஞ்சிறார்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்பொழுதும் இளைஞர்கள் மத்தியில் விதைத்து அவர்கள் மூலமாக இந்த உண்மைத்தன்மத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. வணக்கம். இந்த பேர் கென்சிதா. நாங்கள் இங்கே ஒரு அன்பிய தியானம் மேற்கொள்ள நாங்கள் 4 நாட்கள் இன்றுடன் 4 நாட்கள் ஆகின்றன. இதில் எங்களை ஆரம்பத்தில் அன்பியம் இருந்தாலே எனக்கு தெரியாது. இந்த தியானத்துக்கு வந்ததன் மூலமாக தான் இந்த அன்பியத்தில் படிமுறைகள் எப்படி இருக்கும், அதன் நற்செய்தி வார்த்தைகள், மனதில் தொட்ட விடயங்கள் எப்படி இருக்கும், அனுபவ பகிர்வுகள் என்ற ஒரு விடயம் எல்லாம் இருக்குது என்றெல்லாம் இந்த தியானத்தில் அந்த அன்பிய பகிர்வுன்ற அந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் இதை எங்களோட பங்குகளுக்கு அடுத்த கட்ட செயற்பாடு முன்னெடுப்போம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அதுக்கு இறைவன் ஆசிரியரை வேண்டி நிற்கின்றேன். நான் நல்லூர் ஆசீர்வாத பங்கு இருந்து என்னை குருவானவர் இங்கே இந்த 4 நாட்கள் இறை தியானம் இருக்கிறதால நீங்கள் போகணுமென்று கேட்டார். நானும் போகுமென்று சொல்லி இந்த இறைத்தியான இல்லத்தை தேடி வந்த பொழுது இந்த இடம் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் அமைதியும் பரிசுத்தவுமாக இருந்தது. ஆகவே இந்த 4 நாள் தியானத்தை முறையாக கற்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் பதிந்து கொண்டேன். அதன்படி தந்தை அவர்கள் அன்று அந்த வழிபாடுகளை துவங்கி இந்த தியானத்தை உருவாக்கினார். அந்த உருவாக்கல் 4 நாள் மட்டும் நடந்தது. இந்த 4 நாட்களிலும் அவர் பெரும் நல்ல மறைவுரைகளையும் கருத்தோங்கல்களையும் எங்களுக்கு அறியாததையும் புரியாதையும் விவிலிய மூலமாக எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு கற்றுத்தந்தார். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பை கூட உண்டாக்கினது. இப்படியான ஒரு வல்லமை இருக்க நாங்கள் சும்மா வாய்க்கு போட்டு போகிறோம் என்று மரியன்னையை பற்றி எல்லாம் வடிவாக எடுத்துரைத்தார். நாங்கள் அதுகளையெல்லாம் ஏற்று நல்ல அன்போடு இருந்தோம். அவர் எங்களை சரியான அன்பின் பிரகாரம் வழி நடத்தினார். அவருடைய உள்ளத்திலும் முகத்திலும் ஒரு அன்பு தேர்ந்த முகத்தோடு தான் எங்களை வழிபடுத்தி கொண்டிருந்தால் நாங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. 4 நாட்கள் அந்த
தியானம் நடந்து அந்த தியானம் ஒவ்வொரு நாளும் 11:30 மணிக்கு திருப்பலி எல்லாம் நடத்துவார். பிறகு எங்களுக்கு நல்ல உணவுகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. இப்படியாக 4 நாட்கள் கடைசி அன்று திருப்பலியோடு எங்களுடைய தியானம் நிறைவுக்கு வந்தது. இந்த தியானத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்தின ஃபாதர் அவர்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க முழு நன்றிகளையும் சொல்லி அவர் எங்களை மீண்டும் இந்த தியானம் எங்களுக்கு அழைக்க வேணும் கொள்ள வேணும் என்ற நல்ல நம்பிக்கை எங்களுக்கு அந்த சரீர பலத்தையும் தந்து அவருக்கு முன்ன அந்த சரீர பலத்தையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தியான வழிபாட்டிலே அவர் சொன்ன அன்பிய வசனங்கள் மிகவும் என்னை தொட்டது. நான் இந்த அன்பியத்தை எங்களுடைய ஆலயத்திலே இருக்கிற அன்பிய பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். இந்த ஆசிகளை தந்தவனுக்கும் எங்களுக்கு இந்த மறைவுரையிலே பங்கு பெற்றவும் இந்த தியானத்தில் நாங்கள் பங்கு பெற்றோம் என்னை வழி அனுப்பின எங்கள் குருவுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய சிற்றிடம். நான் இந்த தியான இல்லத்துக்கு என்ன சொந்த இடம் மசாவுலான் அந்த ஃபாதரின் அனுமதியோடும் இந்த சில பிள்ளைகளின் வற்புறுத்தல் பேரிலும் நானும் இன்னொரு பிள்ளையும் இந்த தியான இல்லத்தில் வந்து இந்த நடந்த தியானத்தில் இந்த 5 நாளும் பங்கு பெற்றினோம். எனக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு நல்ல ரூமும் தனி ரூம் நல்ல அமைதி. ஃபாதர் ஃபோன் எல்லாம் படித்து போட்டார். அப்போ ஃபோனும் கிடைக்கல. அத்தோடு எங்களுக்கு இந்த 5 நாட்களும் எங்களுக்கு 4 நேர உணவையும் பரிமாறின அந்த நல்ல மன மகிழ்ச்சியோடு அந்த கன்னியர்கள் எல்லோருக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியான இல்லம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் எங்களை வழிபடுத்திய இந்த ஃபாதர் ஒரு சின்ன குருவானவர், இவரையும் இறைவன் காலாகாலத்துக்கும் இவர் செல்லும் இடமெல்லாம் இவரின் பணி சுரக்கவும் நன்றாக இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனது சுபத்திலே மன்றாடி நிற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். இந்த தியான இல்லத்துக்கு நாங்கள் வரும்போது பல விதமான கேள்விகளோடு வந்தோம். என்ன செய்ய புறம் வந்து தெரியாமல் வந்து உள்ளுக்குள்ளே வந்ததும் ஃபாதர் எங்களை வரவேற்கும் போது தனிமையான ஒரு அறையில் கொண்டு விட்டார். அப்போது நாங்கள் கொஞ்சம் பயப்பட்டோம். அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய தியானங்களை ஆரம்பிக்கும் போது சுப வழிபாடுகள் ஆரம்பமாகி இரவு தனிமையை உணர்ந்தோம். வீட்டு எண்ணங்கள் வந்தது. அதன் பிறகு 3 நாட்களும் நடந்த இந்த தியான வழிபாட்டிலே நாங்கள் முழுமை அடைந்துள்ளோம். இந்த தியானம் எப்படி செய்வது, நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட குடும்பங்களை கொண்டு நடத்துறதுகளை பற்றி எல்லாம் எங்களுக்கு நிறைவாக நற்செய்தியின் மூலமாகவும் நற்செய்தி விளக்கத்தின் மூலமாகவும் திருப்பலியூடாகவும் நாங்கள் அறிந்து கொண்டோம். மற்றும் இங்கே வந்திருக்கின்றவர்களுடைய ஒவ்வொருவருடையும் புலங்கும் போது அதை காட்டிலும் அவர்களுடைய செயற்பாடுகளும் நல்லனவாக இருந்தது. எங்களை அவ்வளவு வழிமுறைப்படுத்தின ஃபாதர் எங்களை நல்ல முறையில் வழி நடத்தினார். இந்த தியானத்தின் மூலமாக எங்களுடைய மனம் அமைதியடைந்து ஒருநிலப்பட்டு நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி சகோதரத்துவத்தோடு வாழ வேணும், குடும்பங்களில் எப்படி வாழ வேணும், எங்களுடைய பங்கு மக்களோடு எப்படி நாங்கள் இதை கொண்டு நடத்த வேணும், தியானம் எப்படி இருக்கும் என்றது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டோம். அதற்கு இறைவனுக்கும் எங்களுடைய வழிநடத்தின குருவுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். எனது பேர் சன்றல்லா. நான் இந்த தியானத்தில் வந்து நான் அடைஞ்ச வந்த நல்ல விஷயம் வந்து ஒரு ஆள் அமைதியாக இருந்தால் நல்ல முடிவு எடுக்கலாம். அதால் நான் இந்த தியானத்தில் நல்ல முடிவு வந்து எடுத்தேன். இந்த தியானத்தை நடத்தினதுக்கு தேங்க்யூ ஃபாதர். வணக்கம். இந்த தியானத்தில் வந்து நான் அமைதியை பற்றி சொல்ல வரேன். இந்த அமைதி வந்து எல்லாரும் கூட எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே வரைக்க நிறைய குழப்பத்தோடு வந்தேன். நான் இப்படி தனி ரூமில் அமைதியாக இருந்தபடியா இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நான் என்ன செய்யணும்ன்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருந்தது. மற்ற வந்து தனி ரூமில் இருந்தபடியா அந்த அமைதியோடு இருந்தபடியா கடவுளோட நாங்கள் எப்படி இருக்கணும், இந்த உலகத்துக்கு அவர் முக்கியம்ன்றது தெரியக்கூடியதாக இருந்தது. வேறு அமைதியாக இருந்தபடியா இப்போ ஃபோன் இல்லாமல் இருந்தபடியா ஃபோன் இருந்தால் அதையும் நடுவும் எடுத்து நோண்டி கொண்டிருக்க வேண்டி வரும். மற்றவர்கள் இப்போ வீட்டை மற்றவர்கள் பார்த்தாலும் நான் பார்க்கணும் போல இருக்கும். இப்போ ஃபோன் இல்லாதபடியா எனக்கு வந்து மற்ற சிந்தனை அந்த எந்த குறிக்கோளில் இருந்ததை தவிர வேறு எங்கேயும் போகலை. என்ன சொல்றது, அமைதியாக இருந்தபடியாத்தான் கடவுளை எவ்வளவு முக்கியம் என்று தெரிய வந்தது. அமைதியாக இருந்தபடியாத்தான்
குழப்பம் ஒரு குழப்பம் இல்லாம அந்த நிம்மதியான தூக்கம் இப்ப அவை என்னென்ன இப்படி நம்ம வந்து சிந்திக்க தேவையில்லை. இப்ப நானாகவே இருக்கக்கூடியதா இருந்த அமைதியா இருந்த ஒரு தனி அறைக்கு இருந்தபடியே தான் என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு முக்கியம், நான் என்னை பற்றி எவ்வளவுக்கு சிந்திக்கணும், மற்றவர்களை விட என்னை பற்றி சிந்திச்சாதான் நான் இந்த உலகத்துல இப்படி வாழலாம் என்று தெரியக்கூடியதா இருந்தது. நன்றி. பொதுநிலையினருக்கான அன்பிய 4 நாள் ஆன்மீக தியானத்திலே இங்க நான் வந்து பெற்றுக்கொண்ட விடயங்களை நான் முன்வைக்கிறேன். ஏற்கனவே அன்பியத்தை பற்றி நான் அறிந்திருந்தாலும் அதுல உண்மையான விசுவாசம் இருக்கையில எப்படி நடத்துறது, உண்மையா இது பங்குகள்ல இயங்குமான்ற ஒரு சந்தேகமான இதோடு தான் இங்க நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த ஆன்மீக தியானத்திலே எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை ஒன்று கிடைச்சிருக்கு. பங்குகள்ல போய் கட்டாயமாக நாங்கள் இதை அன்பியத்தை செய்யலாம் என்றது நான் உறுதி எடுத்திருக்கிறேன். அதை விட இந்த அன்பிய ஊக்குவிப்பு பயிற்சியானது பெரும்பாலும் மாவட்ட ரீதியாகவும் பங்கு ரீதியாகவும் நடத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ. முதலாக இந்த அன்பிய தியாகம் நடந்ததை பற்றி ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்ல வரும். அடுத்தது வழி நடத்திய ஃபாதருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் எங்களுக்கு அன்பிய இதுகள் நடக்க தியானங்கள் நடக்க அமைதியில் இருக்க அமைதியின் உன்னத நோக்கம் இங்கே வந்த அப்புறம் தான் அந்த அமைதியின் ஆழ்ந்த கருத்துங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்குது. அதோட விவிலியத்தின் ஒவ்வொரு வார்த்தை, அதாவது மார்த்தா மரியாள் மற்ற யோவான் சொன்ன பாவங்களை விட்டு அந்த பாக்கியங்கள்லாம் எங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுக்குரிய துல்லியமான தூக்கமான பதில்களை பார்க்கும் பொழுது சரியான முறையில் எங்களுக்கு அது கிடைக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அன்பியத்துக்கு எனக்கு வேற போட்டிருந்ததா அன்பிய தொடர்ந்து முதல் வாரவியலுக்கு பயிற்சின்னு தான் போட்டிருந்தது. ஒரு மானிப்பா பிள்ளை எடுத்து கேட்டதில்லை. ஃபாதருக்கு அந்த பிள்ளைக்கு கேட்டு கொடுப்போம்ன்றதில் ஃபாதருக்கு கேட்க நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே எனக்கு உடனே ஆண்டவர்கிட்ட அழைத்தார் உடனே விளக்கிட்டேன். அது வந்த பிறகுதான் நான் நினைக்கிறேன் இந்த அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சதில் பெரிய மகிழ்ச்சி. அது சொல்ல முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி. மனதில் இயக்கங்கள் கலக்கங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ தெளிவடைஞ்சிருக்கிறோம். எல்லாருமே தெளிவடைஞ்சிருக்கிறோம். வந்தவர் அனைவரும். ஆனால் அதில் நிறைய பேர் பங்கு வைக்க இல்லை. அவர்களுக்கு இது கொடுத்து வைக்கலைன்னா நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும். இது எங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி. எவ்வளவுதான் கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு இது கிடைக்காது. இனி சொல்ல போன பிறகு இனி அவங்க யோசிக்கிறோமோ ஐயோ நாங்கள் போயிருக்கலாமே என்று. அப்படியான ஒரு பயிற்சி எங்களுக்கு கிடைச்ச பயிற்சியில் தியானம். அதோடு எங்களை அன்பாக வரவழைத்த சிஸ்டர்மார், நிறைவான சாப்பாடு, ஒரு இல்லாத ஒரு அமைதி என்றால் இன்னொன்று சொல்லணும். அது தெரியல. அந்த அமைதி ஆண்டவருக்கெல்லாம் வந்தது. நெறிப்படுத்திய ஃபாதருக்கும் தான் நன்றி சொல்ல வேணும். ஃபாதர் ஒரு குறையோ நிறையோ ஒரு கோபமோ என்ன நாங்கள் செய்தாலும் கதைக்கணும்னா சில வேளை கதைச்சாலும் அன்பாக சொல்லி இது செய்திருக்கிறேன். அவருடைய பணி சிறக்க வேணும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த இது நடக்க வேணும் என்று ஆசைக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நடந்தால் உண்மையிலே திருச்சபை எவ்வளோ வளர்ச்சியில் முன்னேறி இந்த இதில் முதல் முன்னேற வேணும். திருச்சபை இந்த வழியை முதல் கடைப்பிடிக்க வேணும். அதுக்குரிய வழிகளை நெறிப்படுத்திய ஃபாதர்மார் அவைகள் அதை போல் எல்லாரும் முன் வர வேணும் இந்த பணிக்கு. அருட்தந்தைக்கு நன்றி, சிஸ்டமாருக்கு நன்றி, என்னோட வந்த உடன் சகோதரங்கள் உடன் பிறப்புகள் மாதிரி அவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி. ஆனால் இந்த கவலை உடன் போக என்ன கவலை, ஐயோ இது முடிஞ்சிட்டேன்ற கவலை தானுடைய. மற்றும்படி நிறைவான அமைதியோட ஒரு சிந்தனையும் இல்லை. போன்ற சிந்தனையோ பிள்ளைகளோட சிந்தனையோ எந்த நோயோ வருத்தம் எல்லாம் இல்லா போயாம நோய்கள் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக நிறைய மகிழ்ச்சி அடைந்து கொண்டு போகின்றோம். நன்றி.